ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஆனி குருஜி சேனல். நீங்களும் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் வந்த தமிழ் அனிமே அப்டேட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் ஃபைனலி 4000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிடுச்சுப்பா. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 300 சப்ஸ்கிரைபர் நெருக்கி இருக்கையிலேயே, அதாவது 300 சப்ஸ்கிரைபர் பண்ணால் 4000 சப்ஸ்கிரைபர் வரும்ன்ற நிலைமையிலேயே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் என்னை நம்பி நிறைய பேர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ அப்படி பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த 4000 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிபிள் ஆகிருக்குப்பா. ஸோ என்னை நம்பி பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றிகளை மறுபடியும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகணும். ஸோ இதே மாதிரி ஏதாவது தமிழ் அனிமே அப்டேட் வந்தாலும் சரி, ஸோ ஏதாவது அனிமே அப்டேட் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நான் வீடியோ போடுறதுக்கு வந்து நிறைய ட்ரை பண்ணுறேன்ப்பா. ஸோ வீக்லி இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்கு 2 வீடியோ போடுறது கூட நான் வந்து ட்ரை பண்ணுறேன்ப்பா. ஸோ மிகப்பெரிய இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், 1000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடியே வந்து பார்த்திங்கன்னா பறி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சேனலும் போச்சு. அப்படி போனதுக்கப்புறம் இந்த சேனலை வந்து ஆரம்பித்தேன். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து கொஞ்சமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4000 ஃபேமிலியாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த டார்கெட்டாக 5000 வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேச விரும்பல. ஸோ வாங்க இப்போ வீடியோவுக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போனால் விஸ்டோரியா வான்ஸ் அண்ட் ஸ்வாட் சீசன் 2. ஸோ நம்மளுக்கு சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் வந்து நம்மளுக்கு வீக்லி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ சண்டே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த அனிமையோடைய எல்லா எபிசோடும், அதாவது சீசன் 2ல் இருக்க எல்லா எபிசோடும் நம்மளுக்கு தமிழ் டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க பார்க்குறேன்னு சொல்லி இந்தியா. ஸோ நீங்கள் இன்னும் இந்த அனிமே யாரும் வாட்ச் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தமிழ் டப்பில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். சீசன் 1 ஆல்ரெடி தமிழ் டப் இருக்குது. சீசன் 2வை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த அனிமையில் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்குது, அதாவது டப்பிங் குவாலிட்டி. ஸோ எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் தோணுதான்னு தெரியல. ஸோ நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் சீசன் 2 ஃபுல்லாக பார்த்துட்டேன், எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து லீவ் பண்ணிட்டு போங்கப்பா. ஸோ நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் டாக்ஸின் சீசன் 1. ஸோ இதே லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்திருப்பானுங்க. ஸோ 13 எபிசோட் நம்மளுடைய கிரன்ச் ரோலில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த அனிமையோட தமிழ் டப் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே கட் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசனும் வேலிடாக தான் இருக்கும். ஸோ அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனிவே இந்த அனிமையோடைய எல்லா எபிசோடும் இப்போ கிரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது. சீசன் 1 13 எபிசோட்ஸும். ஸோ பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க, இந்த அனிமையை செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் எரன் இன் சவுத் பேவ். ஸோ இதுவுமே லைனப்பில் தான் வந்திருக்கும் ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமையோட சீசன் 1ல் இருக்கக்கூடிய 13 எபிசோடும் நம்மளுடைய கிரன்ச் ரோலில் வந்து அவைலபிளாக இருக்குப்பா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில். ஸோ இந்த அனிமையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 அனிமையும் இப்போ அவைலபிளாக இருக்குது நம்ம கிரன்ச் ரோலில். ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன்ப்பா. ஸோ நருட்டோ ஷிப்புடனில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஜூலை 6 வந்து எபிசோட் 1லேருந்து 32 வரைக்கும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அதாவது எபிசோட் 33லேருந்து 71 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய கிரன்ச் ரோலில். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் 220 எபிசோடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க செப்டம்பருக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த பேட்ச் வரப்போகுது. ஸோ இந்த பேட்சுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 260 எபிசோடையும் நம்மளுக்கு வந்து இப்படி பிரித்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து நருட்டோ ஷிப்புடனில் 71 எபிசோடு வந்து நம்மளுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குப்பா, அன்சென்சார்டு வெர்ஷன். ஸோ சோனியாவில் போட்டது கிடையாது, சோனியாவில் போட்டது தான். ஆனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் நம்ம மியூஸ் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ கரண்ட்டாக சீசன் 3 போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீசன் 2ல் 13வது எபிசோட் மட்டும் நம்மளுக்கு பர்டிகுலராக நம்மளுக்கு வந்து தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருந்தானுங்க. ஸோ நம்மளுக்கு ஹிந்தி டப் ரிலீஸ் ஆயிடுச்சு, தெலுங்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ் மட்டும் கோட்டை விட்டானுங்க. ஸோ நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ தமிழுக்கு மட்டும் இங்கே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இப்படி தான் ஒன் பஞ்ச் மேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் பஞ்சில் ஒரு பர்டிகுலர் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 நிமிஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க தமிழுக்கு மட்டுமே. ஸோ அதே மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு
நம்மளுக்கு நியூஸ் இந்தியா எக்ஸ்க்ளூசிவாக தமிழுக்கு மட்டும் தப்பு பண்ணுவானுங்க. ஸோ அதை நிறைய பேர் காண்டாயிட்டீங்க. ஸோ இந்த கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது டிஸ்கிரிப்ஷன் ஹிந்தியில் போட்டிருந்தானுங்க. நம்மளுக்கு தமிழில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க, ஆனால் ஹிந்தியில் டிஸ்கிரிப்ஷன் போடுறானுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு மட்டும் ஒரு சில பர்டிகுலரான மிஸ்டேக்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து ஃபேரே கிடையாது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த 13வது எபிசோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்கப்பா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு சீசன் 4 இப்போ கரண்டாக, அதுக்கப்புறம் சீசன் 3 முடிஞ்சதுக்கப்புறம் சீசன் 4 வருமா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சீசன் 4 இந்த வருஷத்தில் வந்து ஏப்ரல் 1 தான் ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுவானுங்களான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு டப்பில் எக்ஸ்ட்ரா எபிசோட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து மேபி நம்மளுக்கு சீசன் 4 இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஜூலை 26 தான் தெரியும் சீசன் 4 வந்து கண்டினியூ பண்ண போகிறானுங்களா இல்லையாண்டு. ஸோ அப்படி பண்ணானுங்க அப்படின்னா அது ஃப்ரெஷ் டப்பாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருப்பானுங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான்ப்பா பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சீசன் 4 வந்தால் மேபி. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரு அனிமே, ப்ரோ ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் என்ன தான் ப்ரோ வச்சு சோனி லைவில் போட்டுட்டு இருந்தானுங்க. ஒரு 13 எபிசோட் ரிலீஸ் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஃப்ரைடேவும் ஒரு 3 எபிசோடு வந்து விட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டானுங்க, ஏன் விட மாட்டானுங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது உண்டு. ஸோ நான் அப்போயே சொல்லியிருந்திருப்பேன், மேபி கிரன்ச் ரோலில் கொண்டு வரதுக்காண்டி அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லாட்டி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது கூட ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ நான் சொன்னதான் உண்மை நினைக்கிறேன். இப்போ கிரன்ச் ரோலில் கொண்டு வரதுக்கு தான் அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பானுங்க போல இருக்குது. ஸோ வரக்கூடிய ஜூலை 27 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் வந்து நம்ம கிரன்ச் ரோல் ஆப்லேயே வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. மொத்தம் 64 எபிசோடு ரிலீஸ் பண்ண போகிறானுங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி தான் கிடையாதுப்பா. ஸோ நம்மளுக்கு இதையுமே பேட்சாக பிரித்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ எப்படி ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படின்னா வரக்கூடிய ஜூலை 27 அதுக்கப்புறம் வரக்கூடிய 3 வீக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேப் விட போகிறாங்க. ஸோ 3 வாரம் கேப் விட்டு இந்த 64 எபிசோடு வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. இது எப்படி முடிய போகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த அனிமே வந்து இழுத்தடிச்சு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த 64 எபிசோடுமே. ஸோ அப்போலேருந்து வரக்கூடிய 3 வீக்ஸ் வந்து கேப் விட்டு கொஞ்சம் எபிசோட்ஸாக நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ எப்படியோ நம்மளுக்கு இந்த 64 எபிசோடும் இப்படி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் டோக்கியோ கோல்ஸ் இந்த அனிமையோடைய சீசன் 1 ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வரக்கூடிய ஜூலை 22 நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்கப்பா கிரன்ச் ரோலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஃபைனலி இந்த அனிமையோட சீசன் 1 இருக்கக்கூடிய 12 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ சொல்லியிருந்திருப்பேன் ஒரு 6 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணுவானுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன் 12 எபிசோடு ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிரன்ச் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ சொன்ன மாதிரியே 12 எபிசோடும் நம்மளுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கிரன்ச் ரோலில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டப்பிங் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டப்பிங் நல்லாவே இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ ஆனால் இந்த அனிமே டப்பிங் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாலுமே அந்த ஆப்பில் போய் பார்த்தா நிறைய பேர் டிஸ்லைக் போடுறது, ஆனால் எதுக்காண்டி கிரன்ச் ரோலில் ரிலீஸ் பண்ணாலே அந்த அனிமே நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி ஹேட்டை ஒரு சிலர் பேர் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஃபேக் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி அப்படி நிறைய பேர் டிஸ்லைக் போட்டுட்டு இருக்காங்களாம் அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். எதுக்கு தான் இந்த கிரன்ச் ரோலுக்கு அவங்க ஹேட் ரேட் அவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் அவனும் அப்படி ஒழுங்கெல்லாம் கிடையாது. அவனும் ஒரு சில அனிமேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அனிமேக்கெலாம் வந்து சொதப்பி விட்ருவான், சின்ன அனிமேக்கெலாம் நல்லா டப் பண்ணுவான், அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. இனிமேல் டோக்கியோ கோல்ஸுக்கு நல்ல டப்பிங் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய சண்டே தான் நானும் என்னோடய பிரதர் உட்காந்து பார்க்கலான் இருக்கோம். ஸோ நல்ல ஒரு அனிமே. ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ இப்போ அவைலபிளாக இருக்குது. சீசன் 2 சீசன் 3லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ அதை பர்டிகுலராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி எந்தெந்த டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத கொண்டு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய அனிமேக்குமே சொல்லியிருக்கேன். ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அதுக்கப்புறம் நம்மளுடைய மை ஹீரோ அகாடமியோட சீசன் 1 இப்போ நம்ம கிரன்ச் ரோலில் வந்து அவைலபிளாக இருக்குப்பா. ஆல்ரெடி நம்மளுக்கு சீசன் 8 நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பில். இப்போ சீசன் 1 வந்து நம்மளுக்கு இப்போ அவைலபிள் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சீசன் 2, 3, 4லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எப்படியோ வந்து மை ஹீரோ அகாடமியோ ஃபுல் ஃப்ரான்ச்சைஸியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிரன்ச் ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. எதுவும் நியூ டப் கொண்டு வந்திருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆல்ரெடி நம்மளுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போட்ட டப்பிங் தான், அதே தான் கொண்டு வந்து இங்கே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறானுங்க. ஸோ கிரன்ச் ரோல்லையுமே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க போல இருக்குது. எப்படியும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ சீசன் 1 இறக்கிட்டானுங்க. அடுத்த சீசன் 2 சீசன் 3 அப்படி நம்மளுக்கு ஆட் பண்ணி ஸோ மை ஹீரோ அகாடமியுமே ஃபுல்லாக நம்மளுக்கு கிரன்ச் ரோலில் வந்து அதுவுமே நல்லது தான். ஸோ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்பில் போய் நம்ம ட்ரை பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம கிரன்ச் ரோல்லேயே பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியோட விஜிலாண்டிஸில் இருக்கக்கூடிய சீசன் 1 அதையுமே நம்மளுக்கு தமிழ் டப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறானுங்கப்பா கிரன்ச் ரோலில். ஸோ சீசன் 2 நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஆட் பண்ணுவானுங்க. ஆனால் ஜியோ ஹாட்ஸ்டார் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. வரக்கூடிய ஜூலை 29 வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 வந்து நம்மளுக்கு ஆட்
ஆட் பண்ண போகிறானுங்க ஜியோ ஹாட் ஸ்டாரில் விஜிலாண்டியஸ். ஸோ அதையுமே ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படியோ அங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரன்ச் ரோல்லையுமே ஆட் பண்ணுவானுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மை ஹீரோ அகாடமியை மொத்தத்தையுமே கொண்டு வந்து நம்ம கிரன்ச் ரோல்லையுமே ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்றது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரு அனிமே ஒஷினோக்கோ. ப்ரோ ஒஷினோக்கோ எப்போ ப்ரோ வரும்? சொல்லியிருந்தீங்க தமிழ்கிட்ட வரப்போகுதுண்டு, அதுக்கப்புறம் வந்து பேச்சே காணும், வந்ததுன்னு சொன்னதுக்கப்புறத்துலேருந்து காணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஃபைனலி அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்கப்பா. நம்மளுக்கு இப்போ சீசன் 1 இருக்கக்கூடிய 11 எபிசோடுமே இப்போ கிரன்ச் ரோலில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு அனிமே. இந்த அனிமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லாயிருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ இப்போ இந்த அனிமேக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வந்து வாட்ச் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இந்த அனிமே இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல. தமிழ் டப் வந்து வந்திருக்கு, ஆனால் இன்னும் நான் போய் பார்க்க ஆரம்பிக்கலை. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒப்பீனியன்ஸை வச்சு இந்த அனிமே வந்து நான் ரீவாட்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த அனிமே ஆல்ரெடி நான் இங்கிலீஷில் வந்து வாட்ச் பண்ணி பார்த்துட்டேன். இங்கிலீஷ்லையும் பார்த்தேன், ஜாப்பனீஸ்லையும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி 2 தடவை பார்த்துட்டேன். ஸோ அதனால் தமிழ் டப்லையும் வர்றதுனால ஸோ செக் பண்ணி பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் ரிவ்யூஸை சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து மேபி செக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு அனிமே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு லீக் வந்து கிடச்சிருக்குதுப்பா. அப்படி என்ன அனிமே அப்படின்னா ஹனோரி சான் ஸ்டில் வாண்ட் டு ஃபைட் இன் தி நெக்ஸ்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ நம்மளுக்கு இந்த அனிமே தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வந்து கூடிய சீக்கிரத்தில் தமிழ் டப் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலப்பா. ஸோ ஆனால் இப்போதைக்கு இந்த அனிமே வந்து நம்மளுக்கு தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு லீக் மட்டும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைன் நான் முதல் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா, தமிழ் டப்பில் நம்மளுக்கு வந்து 2-3 வெறும் 3 எபிசோடு மட்டும் தான் நம்மளுக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க சோனி லைவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடும் 5th எபிசோடும் நம்மளுக்கு வந்து தமிழ் டப்பில் ஆட் பண்ணிட்டானுங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அதாவது 5 எபிசோடு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனில். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குக்கும் ஹிந்திக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வெறும் 5 எபிசோடு தான் அவங்க ஆட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கிரன்ச் ரோலில் தான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு 5 எபிசோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கப்பா சீசன் 1ல். ஸோ அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டியஸ் பற்றி சொல்லியிருந்திருப்பேன். நம்மளுக்கு சீசன் 1 வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க கிரன்ச் ரோலில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு சீசன் 2மே ஆட் பண்ணியிருந்திருக்கானுங்க. ஸோ சீசன் 2 ஆட் பண்ணி இப்போ ஸ்டில் நம்மளுக்கு வந்து இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டானுங்கப்பா. ஸோ என்ன ப்ராப்ளம் தெரில. ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் விடுறதுக்கு முன்னாடியே நீ கிரன்ச் ரோலில் விட்டுருவியாடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதுவும் சண்டை நடந்துச்சான்னு தெரியவே இல்லை போல இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா கிரன்ச் ரோலில் சீசன் 2 ஆட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ சீசன் 2 நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிரன்ச் ரோலில் அவைலபிள் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜியோ ஹாட் ஸ்டாரில் தான் வரப்போகுது. ஜியோ ஹாட் ஸ்டாரில் 29 தான் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்லாம் பார்த்துருப்போம், ரிலீஸ் டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஃபைனலி நம்ம சேனல் 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு ஃபயர் சிம்பிள் மட்டும் போட்டு விடுங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணுற விதமாக. ஸோ இத்தனை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.